சரி, நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? இந்த வேலைக்கு போகும்போது எங்க போறேன் ஏது போறேன்னு கேட்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வேலைக்கு மட்டும் போயிட்டு வாங்க. உங்க பொண்ணு தேவி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வராதீங்க. அது ஏன்? வேலைக்கு போயிட்டு வாங்குற சம்பளத்தை அங்க உன் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வருவீங்க. இங்கதான் ஒன்றும் வர மாட்டேனுதே. நான் போவேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என் பொண்ணு தேவிக்கு கொடுப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. உனக்கு வேண்டியது வருதா? அவன் புருஷனே ஒரு வக்கில்லாதவன், சோத்துக்கு திண்டாடுறவங்க. இந்த சனியை எப்போ பார்த்தாலும் அப்பா எனக்கு காசு வேணும், அப்பா ரேஷன் அரிசி எடுத்துன்னு வாங்கன்னு எப்படி காசு பிடுங்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கு. அது பெத்து வச்சுக்கிதே ஒரு பேய். தாத்தா தாத்தான்னு சொல்லி வாங்குற சம்பளத்தை எல்லாம் அதுக்கே செலவழிச்சிட்டு வரீங்க. அதுங்க குடும்பமே வக்கத்த குடும்பம். ஏய், அதெல்லாம் பத்தி நீ பேசக்கூடாது. தேவிக்கு வந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளைய வசதியா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 2வது பொண்ணுக்கு கட்டி வச்சுட்டு, அவன் ஏழை பையனும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சோம் அவன் தான் வேணும், இவளை அவன் தான் கட்டிக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு இப்ப நான் கதை அளக்குறியா? நல்ல வேலை அவன் நல்ல பையனா போயிட்டான். என் பொண்ணுக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை அவன் தான். அவன் என் பொண்ணை எப்படி பாத்துக்கிறான்? நல்லா பாத்துக்கிறான். முதல்லாம் ரேஷன் கடை அரிசியை மாவு கடையில் விற்றா ஒரு 2000 ரூபாய் வந்துச்சு, கைக்கு எதமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக இது கல்யாணம் பண்ணின்னு போச்சு. ரேஷன் கடை அரிசி எல்லாம் தூக்கி அந்த சனியனுக்கே கொடுத்தாச்சு. எங்களுக்கு ஏது மிஞ்சுது? அதுங்க எல்லாம் உங்ககிட்ட கை ஏந்துறதுக்கு பதில் குடும்பமே சேர்த்து பிச்சை எடுக்கலாம். நாதி எத்த குடும்பம், குடும்பம் அது. இது போலலாம் ரொம்ப ஓவரா பேசாத. ஹலோ, இதுங்களா தான் இருக்கும் பிச்சை கேக்குறதுக்கு. சொல்லுமா. ஐயோ, எப்பமா? ரொம்ப சந்தோஷமா. இப்பதாம்மா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துக்குது. என்ன 2வது புள்ளகில்ல? அதோ வரேன். ஏங்க என்ன அது போன்ல பேசுச்சு? மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமா இருந்துச்சு உங்களுக்கு. அப்பா இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கையேந்த மாட்டப்பா, நான் வீடா போய் கையேந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சுதா? அடி போடி முண்டை, என் பிள்ளைக்கு 12 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழுந்துக்குதுடி. என்ன அது? என் பொண்ணுக்கு 12 கோடி வந்துக்குதா? உன் பொண்ணு சரிகாக்கு இல்ல, என் பொண்ணு தேவிக்கு. அதாங்க என் தேவி பொண்ணு தான் சொல்றேன். சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். ஏங்க நானும் வரேங்க. ஏங்க நம்ம போகும்போது ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்படியே என் பேத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு போகலாங்க. இது எப்பல இருந்து? என்னங்க ஏங்க அங்கெல்லாம் போய் இது மாதிரி பேசிடாதீங்க. அப்புறம் என் மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? இப்பதான் அவளை சனிய வக்கில்லாதவ, பிச்சை எடுக்கிறவ, பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு இருந்த அம்புட்டு வார்த்தையா? அது எனக்கு பிறந்ததே ஒன்று, அதை சொன்னாங்க. அதோ கிளம்பி தாங்க இருக்கிற வரங்க. வாங்க சித்தி வாங்க. ஏமா இப்படி அழைச்சி போயிட்ட? ஆமா, லாட்டரி சீட்டு விழுந்ததே, அதை உங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லி இருக்கிற, அம்மா கிட்ட என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன மறந்துட்டியா? இல்ல சித்தி, இப்பதான் அவர் வந்து சொன்னாரு, அதான் உடனே அப்பாக்கு போன் அடிச்சு சொன்னேன். ஆமா, இந்த காசை பேங்க்ல போட்டுருவாங்களா இல்ல போட்டி நிறைய கொடுப்பாங்களா? பேங்க்ல தான் போடுவாங்க சித்தி. ஆமா, எவ்வளவு வரும்? டாக்ஸ் எல்லாம் போயிட்டு நம்ம கையில 8 கோடி தான் வருமே. அப்போ நீங்க ஒரு 5 கோடி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு 3 கோடி கொடுத்துருங்க. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இவ்வளவு காசு வச்சு நீ என்ன செய்ய போறா? நம்மளோட காசு தானே அது எல்லாம். இவளுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போம். அவங்க தங்கச்சிக்கு செஞ்சா அவங்க குடும்பத்துல மாப்பிள்ளை வீட்டுலாம் ஐயோ இவங்க எவ்வளவு பெரிய ஆளு, இவள நல்லபடியா பேசுவாங்க. அதனாலதான் சொன்னேன், இது வரைக்கும் ஒரு 5 பைசா கூட அவளுக்கு செஞ்சது இல்லல்ல, அதனாலதான் இவளை செய்ய சொல்றேன். என்னம்மா நான் சொன்னது சரிதானே? சரிதான் சித்தி. நீ ஒரு 2 லட்சத்துக்கு நகை எடுத்தா உன் தங்கச்சி சரிகாவுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு நகை எடுத்து கொடுத்துரு. உங்கள்கிட்ட இல்லாத காசா? சரி சித்தி. என்னம்மா இப்ப கூட கிழிஞ்ச நட்டிய போட்டிருக்க? இப்ப நம்ம எல்லாம் கோடீஸ்வரங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போடணும். என்னங்க நான் சொல்றது? என்னம்மா நான் சொல்றது?